Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது TNPSC Target 2026 Group 1, Group 2 and Group 2A Complete Book List and Strategy நம்ம வந்து பார்க்க போறோம். இங்க நான் Group 4 தனியா விட்டுட்டேன். அதுக்கான காரணம் என்ன அதையும் நான் சொல்றேன். அண்ட் ரீசன்ட் டைம்ஸா ஏகப்பட்ட பேர் எனக்கு மெசேஜ் பண்ணது, கமெண்ட் போட்டது. Group 1க்காக தனியா ஒரு புக் லிஸ்ட், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க. இங்க நான் கொண்டு வந்திருக்கிறது Group 1 and Group 2 கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எதுக்காக, என்ன காரணம், குரூப் 1 குரூப் 2 ஏன் கம்பைன் பண்ணி படிக்கணும், என்ன புக் லிஸ்ட் வந்து இருக்குது, காமனாக இருக்குது, எப்படி கொண்டு போகணும், 2026 குரூப் 1 குரூப் 2 எப்படி கிளியர் பண்ணலாம். இப்போ குரூப் 1க்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, குரூப் 2க்காக மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, கம்பைன் பண்ணி கொண்டு போகிறவங்க, இது எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சரி பார்த்துருவோம். இந்த புக் லிஸ்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் இருக்குது, அதாவது குரூப் 4 நம்ம ஏன் வந்து விட்டுட்டோம். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது குரூப் 2 ப்ளஸ் குரூப் 4 இந்த ஒரு ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் ரொம்ப 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 சிம்பிள். குரூப் 4ல் தமிழ் இருக்குது, குரூப் 2 தமிழ் இருக்குது. இன்கேஸ் குரூப் 2 கிளியர் ஆகலாம், குரூப் 4 பயன்படுத்திக்கலாம். குரூப் 4 கிளியர் ஆகலாம், குரூப் 2 பயன்படுத்திக்கலாம். ஒரே கிலோ ரெண்டு மாங்கா, இந்த ஒரு ஃபார்முலா தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகலை, ஒரு பெரிய டிசாஸ்டராக போய்கிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட சேனல்ஸில் கமெண்ட் பண்ணது, நான் தமிழை நம்பி இங்கிலீஷை விட்டேன், இங்கிலீஷ் நம்பி தமிழை விட்டேன், இந்த ஒரு பிரச்சனை பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி வந்து போயிடாதீங்க. அப்படி நீங்கள் போனாலும் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. குரூப் 4 ஒரு எக்ஸாம் மட்டும்தான். பட் குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. எக்ஸாம் சிலபஸில் ஜிஎஸ், லாங்குவேஜ், மேக்ஸ் அப்படின்னு இருந்தாலும் எக்ஸாம் பேட்டர்னில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் குரூப் 4க்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அந்த ஒரு தமிழ் ஒரு காரணமாக வச்சு குரூப் 2 குரூப் 4 கம்பைன் பண்ணி கொண்டு போனால் அது ப்ரிலிம்ஸ் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆனாலும் மெயின்ஸ் போகும்போது மாட்டிப்பீங்க. நிறைய பேர் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடுறாங்க, மெயின்ஸ் போகும்போது குரூப் 2ல மாட்டிக்கிறாங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய சாதனை. ஏன்னா அவ்வளோ வருஷம் படிக்கிறோம், ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்கிறோம், அவ்வளோ புக்ஸை படிக்கிறோம், எல்லாம் தாண்டி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டோம். மெயின்ஸ் போகும்போது ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது, எதுவுமே வந்து புரியலை அப்படின்னு சொல்லும் போது கஷ்டப்பட்டு படித்தது ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணது பயனில்லாமல் போகுது. அந்த தப்பு யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ அப்கமிங் 2026 குரூப் 1 அண்ட் குரூப் 2 இந்த ஒரு ஃபார்மேட் நீங்கள் கொண்டு போனால் இன்னும் பெட்டராக வந்திருக்கும். அதுக்கான காரணம் என்ன எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, சரி பார்த்துலாம். அண்ட் 2026க்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஓப்பனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இது குரூப் 1 குரூப் 2. ஓகே, ஸோ இதை பார்க்கும்போது கிளியராக வந்து புரியும். குரூப் 4ல் மெயின்ஸ் வந்து கிடையாது, தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த தமிழ்ன்ற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு பெரிய ஒரு பேரியராக வந்திருக்கு. இதை யோசித்து முடிவு எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன விஷயம், குரூப் 1 குரூப் 2 எதுக்காக நான் கம்பைன் பண்ணி கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள சிலபஸை தயவு செஞ்சு எடுத்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, நான் குரூப் 1க்காக படிக்கிறேன், குரூப் 2க்காக படிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் சிலபஸ் எடுத்து பாருங்கள். 2026 எந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு வரப்போகுது யாருக்கும் தெரியாது. பிளானரில் அப்டேட் கொடுப்பாங்க, அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். எந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு வந்தாலும் இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பாதிப்படையாது. ஓகே ஓகே, ப்ரிலிம்ஸ் படிக்கிறோம். ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருக்குமே சேம் தான், மாற்றுக்கிறதே இல்லை. அதாவது குரூப் 2Aல லாங்குவேஜ் இருந்தாலும் இந்த ஜிஎஸ் 75 கேள்வி இருக்குல்ல, இந்த 75 கேள்விக்கு நீங்கள் படிக்கிற புக்ஸும் இங்கே 175 கேள்விக்கு நீங்கள் படிக்கிற புக்ஸும் ஆல்மோஸ்ட் 95% சேம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஒரு 5% மேலே கீழே வந்து போகலாம், கொஸ்டின் நம்பர் கம்மியாக இருக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 75 கேள்விகளில் ஒரு 30 கேள்விகள் ஸ்கூல் புக்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த 175 கேள்விகளில் 80 கேள்வி கேட்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பட் அந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ சிலபஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துடணும். ப்ரிலிம் சிலபஸ் காமன் தான். அடுத்தது மெயின்ஸ் நம்ம வந்து வருவோம். என்னதான் குரூப் 2 குரூப் 2Aல இப்போ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் வந்து வைக்கிறாங்க, குரூப் 2A அப்ஜெக்டிவ் வந்து வைக்கிறாங்க. பட் இங்கே நீங்கள் பண்ணுற விஷயம், இப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 1ல் 3 பேப்பர் இருக்குது. எஸ், இங்கே என்ன உங்களுக்கு கவர் ஆகுது, ஹிஸ்ட்ரி கவர் ஆகுது, பாலிட்டி கவர் ஆகுது, சயின்ஸ் அண்ட் டெக் வருது, எக்கனாமி வருது, எத்திக்ஸ் வருது, இதெல்லாம் வருது. ஓகே, அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, குரூப் 2 அண்ட் குரூப் 2Aல என்ன சிலபஸ் வந்துருக்கு, மெயின் சிலபஸ். இந்த மெயின் சிலபஸும் இங்கே இருக்க விஷயத்தில் எதெல்லாம் காமனாக இருக்குது அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எடுக்கணும். ஓகேவா, இந்த காமன் விஷயம் நிறையமே கவர் ஆகுதுங்க. அதாவது குரூப் 2A மெயின்ஸ் இருக்குல்ல, அண்ட் 2 மெயின்ஸ் இருக்குல்ல, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ் அண்ட் டெக், அப்புறம் பாலிட்டி, இது எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டா குரூப் 2க்கு முழுமையாக ரெடி அண்ட் குரூப் 1க்கு 50% ரெடி. அதே சிலபஸ் தான். பாலிட்டிலாம் எடுத்துட்டா அந்த ஒரு சில வார்த்தைகள்லாம் மேலே கீழே வந்திருக்கலாம், டிஸ்கிரிப்டிவ் வந்து மாற்ற போகிறீங்க, அதெல்லாம் வந்திருக்கலாம் தவிர, பட் உள்ளார்ந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா சிலபஸ் ஆல்மோஸ்ட் மெயின்ஸுக்கும் அந்த சேம் தான் வந்திருக்கும். குரூப் 2 அண்ட் குரூப் 2Aயோட மெயின் சிலபஸ் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டா குரூப் 2 எக்ஸாமுக்கு முழுமையாக ரெடி ஆகிட்டீங்க. ஒரு எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. ப்ளஸ் குரூப் 1க்கு 50% நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. எக்ஸ்ட்ரா சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் எத்திக்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து வரப்போகுது, அது அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஆரம்ப காலகட்ட ப்ரிப்பரேஷனில் குரூப் 1 அண்ட் குரூப் 2 கம்பைன் பண்ணி கொண்டு போங்க.
ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு, இதான் பெட்டராக வந்திருக்கும். ஏன்னா குரூப் 4 கூட சேர்ந்து படிக்கிறீங்கன்னா அந்த லாங்குவேஜ் ஒரு காரணத்துக்காக மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. அது மட்டும் வந்து வேண்டாம். நீங்கள் அப்படி பண்ணும்போது அட் த டைம் குரூப் 2 இல்லாமல் போயிடுது, குரூப் 4 இல்லாமல் போயிடுது. ஏகப்பட்ட பேர் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் இந்த தப்பை பண்ணி கிளியர் பண்ண முடியாமல் போயிருக்காங்க. அதை பண்ணாதீங்க. ஸோ குரூப் 2ல லாங்குவேஜ் இருக்குது, எப்படி சூஸ் பண்ணலாம் நான் வீடியோ கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு முழுசாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நான் இங்கே சொல்கிறது குரூப் 1 குரூப் 2 எனக்கு வந்து அல்டிமேட்டாக வேணும் அப்படின்னு சொல்லும் போது குரூப் 1 மட்டும் வேணும்னாலும் இல்லை குரூப் 2 மட்டும் வேணும்னாலும் ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொண்டு போவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸ் கம்பேரிசன். ஓகே, எடுத்துக்கோங்க. பிளெயின் சிலபஸ் விட்டுருங்க, அது காமன் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரைட்டா? லாங்குவேஜ் வந்து விட்டுருங்க. மெயின்ஸ் அப்படின்னு வரும்போது 2 பேப்பர் எடுத்துக்கோங்க சைட் பை சைடில். குரூப் 1 மெயின்ஸ் பேப்பர், குரூப் 2 மெயின்ஸ் பேப்பர். ஹிஸ்ட்ரி எதெல்லாம் காமனாக இருக்குது, பாலிட்டி எதெல்லாம் காமனாக இருக்குது, எக்கனாமி எதெல்லாம் காமனாக இருக்குது, எத்திக்ஸ் குரூப் 1 நம்பர் இருக்குது, ஓரம் எடுத்து வச்சலாம், எது காமனாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துமே என்னென்ன விஷயங்கள்லாம் சிமிலராக இருக்கோ அதெல்லாம் ஒன்றா எடுத்து அதை ஃபஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது குரூப் 2ன்ற ஒரு விஷயத்தை முழுமையாக கரைச்சி குடிச்சிருவீங்க. ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி. ஓகே, ஒரு நம்பிக்கை வந்து பிறக்கும். அந்த நம்பிக்கை மூலிமா குரூப் 1 அடிஷ்னலாக இருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணால் போதுமான விஷயமா இருக்கும். அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ இந்த வருஷம் 2026க்கு குரூப் 1 அண்ட் குரூப் 2 கம்பைன் பண்ணி கொண்டு போவாங்க. ஒரு பெஸ்ட் சாய்ஸாக வந்திருக்கும். ரைட்? ஏன்னா நீங்கள் படிக்கிற புக்ஸ், இப்போ பாலிட்டி வந்து படிக்கிறீங்க, அந்த புக்கு பிலிம்ஸ்க்கும் நீங்கள் படிப்பீங்க, மெயின்ஸுக்கும் படிப்பீங்க. குரூப் 1க்கும் அதே புக் தான், குரூப் 2க்கும் அதே புக்கு தான். இப்போ தமிழ்நாடு தற்கால வரலாறு ஒரு புக்கு வந்து படிக்கிறீங்க, குரூப் 2ஏக்கும் படிக்கணும், குரூப் 2க்கும் படிக்கணும், குரூப் 1க்கும் படிக்கணும். அப்போ ஒரே புக்கு தானே படிக்கிறீங்க. இப்போ சிலபஸை கம்பேர் பண்ணி நீங்கள் கண்டென்ட்டை பிரிச்சுட்டா போதுமான விஷயமா இருக்கும். ஓகே, ரைட். ஸோ புக் லிஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம பிளான் கொடுக்கும் போதும் இந்த புக் லிஸ்ட் பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து பேசியிருப்போம். சில பேர் குழப்பமாக இருந்திருக்கும், அதானே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஸ்கூல் புக்ஸ் தான். ஓகே, சமச்சர் புக்ஸ் பிரைமரி ஃபார் போத் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஆனால் இன்னும் டவுட்டிங் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ இந்த புக்ஸு சிலபஸ் வந்து மாற்றுறதுக்கு ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க, இந்த அஸ்வின்லாவோட கமிட்டிலாம் வந்து இருக்கிறாரு, அப்போ புக்கு மாற்றிடுவாங்களா, டிஎன்பிசி என்ன பண்ணலாம், படிக்கலாம் வேணாமான்ற கேள்வி வந்திருக்கு. பட் அந்த புக்ஸ் எல்லாமே 2027, 29 இந்த ஒரு காலகட்டத்துக்காக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அடுத்து வரப்போகிற 2 வருஷம் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் இந்த புக்ஸ் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு யாருக்கும் பயம் வேண்டாம். படிப்படியாக தான் கொண்டு வருவாங்க, ஒட்டுமொத்தமாக வந்து மாற்றிட மாட்டாங்க. அதாவது 6 to 9 ஒரு புக்கு கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் 11th and 12th வந்து அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஒரு அவசரம் கிடையாது. ஸோ நிதானமாக நீங்கள் குழப்பம் இல்லாமல் இப்போ என்ன புக்ஸ் இருக்கும் அதை மட்டும் படித்தா வந்து போதும். ஓகேவா? சரி. ஸோ பிரைமரியாக நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் 6 to 10th சோஷியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ், அது சமூக அறிவியல். அந்த சோஷியல் சயின்ஸே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் எல்லாமே உள்ளே வந்து ஆட் ஆகிடும். முடிச்சு போச்சா? அடுத்தது 11th and 12th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டி ஃபுல்லாக கவர் பண்ணணும். டிகிரி லெவல் புக் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது இந்த புக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இவங்களாம் இருக்காங்கல்ல, இதை வந்து எந்த ஒரு காரணம் கொண்டும் நான் குரூப் 1 படிக்கிறேன், டிகிரி லெவலில் வந்து படிக்கணும், குரூப் 2 படிக்கிறேன், டிகிரி லெவலில் வந்து படிக்கணும், மெயின்ஸ்க்காக படிக்கணும், அப்போ ஸ்கூல் புக் வேண்டாம், அந்த மைண்ட் செட் உள்ளே வந்துட்டா கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸாமை கிராக் பண்ண முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸை ப்ராப்பராக படிக்காமல் நம்மளால் இங்கே டிஎன்பிஎஸ்சியை டச் பண்ணவே முடியாது. என்ன இருந்தாலும் தே ஆர் தி பிரைமரி சோர்ஸ். ஒரு பகவத்கீதா மாதிரி, ஒரு பைபிள் மாதிரி, ஒரு குரான் மாதிரி உங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஈவன் தான் நீங்கள் மெயின்ஸ் வந்து எழுதுறீங்க, இப்போ குரூப் 1 மெயின்ஸ் டிஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, அந்த ஒரு கண்டென்ட் வந்து இருக்குது, ஒரு 10 லைன் எழுத போகிறீங்கப்பா. அந்த 10 லைனில் நீங்கள் எழுத போகிற ஆன்சரில் 4லேருந்து 5 லைன் சமச்சர் புக்கை பேஸ் பண்ணி கொடுத்தா தான் இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஒரு மான்சூன் பற்றி கேள்வி கேட்குறாங்க, 10th புக்கில் அவ்வளோ விஷயம் இருக்கா, போதும். சோலார் ஃபேமிலி கேட்குறாங்க, 12th புக் போதுமான விஷயமா இருக்கும். ஓகே, அப்போ ஒரு கண்டென்ட்டுக்கும் சமச்சர் புக்கும் இன்டெப்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஸ்கூல் புக்ஸை தயவு செஞ்சு கம்ப்ளீட்டாக முடிச்சிடுங்க. கம்ப்ளீட்டாக அப்படின்னா இது முக்கியம் இல்லை, இது படிக்கணும் படிக்கக்கூடாது அந்த கதையே வேண்டாம். அதெல்லாம் காலம் வந்து மாறிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 10th புக்கு இந்த டாபிக் தான் கேட்பாங்க, அப்படியே கேட்டு வைப்பாங்க. 12th புக் இந்த டாபிக் தான் கேட்பாங்க, அப்படியே கேட்டு வைப்பாங்க. இப்போ நம்ம சேனல்லே பிளானில் எடுத்து பாருங்கள், லாஸ்ட் ஒரு 5 years பேக் 4 years பேக் எல்லாமே பேஜ் வைஸாக பிளான் கொடுத்துருப்போம். 10th புக்கு 10.2ல் இதை வந்து படிங்க, 12th புக்கில் 12.1 இதை படிங்க, பேஜ் வைஸாக கொடுத்துருப்போம். காரணம் டிஎன்பிஎஸ்சி ப்ரெடிக்டபிளாக இருந்தாங்க, இதுதான் கேட்பாங்க, இப்படி தான் கொண்டு போவாங்க, வராது. 10 கேள்வியில் 8 கேள்வி ப்ரிடிக்ட் பண்ண முடியும், அப்படி தான் கேட்டிருந்தாங்க. பட் லாஸ்ட் 2 years 23லேருந்தே 24, 25 எல்லாமே வேறு மாதிரி மாறிடுச்சு, எவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் 10th லெவல் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ஏகப்பட்ட பேர் எழுதுறாங்க, அது ஃபில்டர் பண்ணி ஆகணும். குரூப் 2 என்னதான் வந்து லாங்குவேஜ் கம்மியாக கொடுத்துருந்தாலும் டிகிரி லெவல் கேட்கும்போது ஃபில்டர் பண்ணி ஆகணும். அப்போ வெளியிருந்து தான் கேட்க செய்வாங்க. அண்ட் வெளியிருந்து கேட்கும்போதும் இந்த ஸ்கூல் புக்ஸ் இந்த கேட்குற கண்டென்ட்டுமே டேரெக்டாக கேட்குறது இல்லை. 10th புக்லேருந்து ஒரு டாபிக் வருதுன்னா அந்த டாப்பிக்கை இன்டேரக்டாக தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படி கொடுத்தா தான் அது ஒரு போட்டியாக வந்து இருக்குது. அப்படி தான் கேட்குறாங்க, அப்படி தான் கேட்பாங்க, இன்னும் கஷ்டமாக கேட்பாங்க. அதுக்கு நாம் தயாராகணும். வருங்காலங்கள் 2026 இன்னும் டஃப்பாக தான் இருக்கும். 2025 கம்பேர் பண்ணும்போது இன்னும் கம்பேரிட்டிவ்லி டஃப்னஸாக கேட்க போகிறாங்க. பட் எக்ஸாம் கிராக் பண்ணுறாங்களா இல்லையா? கிராக் பண்ணுறாங்க. அதாவது
அகாடமி போகிறவங்களும் கிராக் பண்ணுறாங்க, போகாமல் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் கிராக் பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்ம வந்து மோட்டிவேஷனுக்காக சொல்கிறோம் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய யூடியூப் சேனல்ஸில் இல்லை நம்ம டெலிகிராம் சேனலில் கூட செக் பண்ணுங்கள். எல்லாரும் படித்து தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணுறாங்க? நான் படிக்கிற அதே புக் தான் படிக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் மாற்றம். இப்போ நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் திங் சிலபஸை கம்பேர் பண்ண சொன்னேன் இல்லையா? இந்த சிலபஸை கம்பேர் பண்ணாமல் நான் 6th புக்கு படிக்கிறேன், 10th புக்கு படிக்கிறேன், அப்படியே படிச்சே வந்தால் படிப்பீங்க. சிலபஸ் கம்பேர் பண்ணி படிக்கிறவங்க கொஞ்சம் எட்ஜ் வந்திருக்கு, எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறாங்க, நீங்கள் கிளியர் பண்ண முடியல. அந்த ஒரு சில சின்ன சின்ன எட்ஜ் மட்டும் தான். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணி ஆகணும்? புதுசாக படிக்கும் போது 2025 முடிஞ்சிச்சு, 26 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, 10th ஒரு புக்கு வந்து படிக்கிறீங்க, ப்ரியாம்பல் முகவுரை ஒரு டாபிக் வந்து படிக்கிறீங்க, ரைட்டு. போன வருஷம் படித்தேன், இந்த வருஷமும் நான் படித்தேன், அடுத்த வருஷம் படிக்க போகிறேன். பட் என்ன பண்ணணும்? இது ஃபுல்லாக படிச்சுட்டு லாஸ்ட் 3 இயர்ஸில் டிஎன்பிசி எப்படி வந்து கேட்டிருக்காங்க பிஒய்க்கில்? அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியர்கள் வந்தாங்க, கர்நாடிக் வார் நடந்திருக்கு, படித்து முடிச்சுட்டு அதே புக் அதே கண்டென்ட் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே ஃப்ரெஞ்ச், அதே பிரிட்டிஷ், அதே சந்தா ஷாகிப், டூப்ளெக்ஸ், புசி அதே இருக்க போகிறாங்க. பட் அந்த டாபிக் படித்து முடிச்சுட்டு ரீசெண்ட் ட்ரெண்டில் டிஎன்பிசி எப்படி கேட்டிருக்காங்க அந்த டாப்பிக்கை? கர்நாடிக் வார எப்படி வந்து கேட்டிருக்காங்க? பானிபட் வர எப்படி வந்து கேட்டிருக்காங்க? முகல்ஸ் பற்றி எப்படி கேட்டிருக்காங்க? அவங்க ஒரு டாப்பிக்கை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பிஒய்க்கு ஹோம்ஒர்க் பண்ணணும். பிஒய்க்கு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக ஒரு 10 நாள் உட்காந்துட்டு இது ஏ, இது பி, சி இந்த மாதிரி படிச்சுட்டு போனால் இந்த காலத்தில் அது ஒர்க் அவுட் ஆகாது, செட் ஆகாது. ஒரு டெஸ்ட் இருக்குது, ஒரு பிஒய்க்கு படிக்கிறீங்கன்னா அதை கண்டென்ட் வைஸாக கொண்டு போகணும். 10th புக் லொக்கேஷன், இந்தியா லொக்கேஷன் வந்து படிக்கிறீங்க, ஹிமாலயஸ் படிக்கிறீங்க, கங்கா படிக்கிறீங்க, ஒரு யமுனா படிக்கிறீங்க, ஓகே படித்து முடிச்சுட்டேன். அந்த கங்கா பற்றி எப்படி கேட்டிருக்காங்க? மான்சூன் பற்றி இப்போ என்ன பண்ணிடுறாங்க? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? மான்சூன் என் டேட்டில் வந்து வருது, என்ன பேர் வைக்க, அது மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? மான்சூன் எப்படி உருவாகுது, அந்த பருவக்காற்று எப்படி வந்து உருவாகுது, என்ன காரணம் வந்திருக்குன்றத ஒரு எலாபரேட்டாக வந்து கேட்குறாங்க, டிஸ்கிரிப்டிவ் கேட்குறாங்க. அந்த கண்டென்ட் 10th புக்லேயே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஃபுல்லாக படிச்சுட்டு பிஒய்க்குலேருந்து எப்படி வந்து கம்பேர் பண்ணுறாங்க, அது படிக்கும் போது ஓகே இந்த மாதிரி கேட்டால் இப்படி ஆன்சர் பண்ணலான்ற விஷயம் புரிய வரணும். அப்போது அந்த படிக்கிற விஷயத்தை படிக்கிற புக்கை பார்த்தக்கூடாது, படிக்கிற மெத்தட் நம்ம வந்து பார்த்தே ஆகணும். கிளியர் பண்ணுறவங்க கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 1000 வேகன்சி வந்தாலும், 4000 வேகன்சி வந்தாலும், 10,000 வந்தாலும், 1 வந்தாலும் கிளியர் பண்ணி வேலைக்கு போகிறாங்க. இப்போ லாஸ்ட் டைம் ஒரு அகாடமியில் 100 பேர் கிளியர் பண்ணியிருப்பாங்க, அடுத்த வருஷம் 50 பேராக வந்திருக்கும். அப்போ அந்த அகாடமி சரியில்லை, பசங்க படிக்க அப்படி கிடையாது. ஒரு அகாடமியில் எவ்வளோ தான் சொல்லிக் கொடுத்தாலும் இல்லை நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணாலும் எந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறோம் அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். டைம் அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த பேசிக் நம்ம வந்து முடிக்கணும். அதாவது ஒரு மாயக்குள்ளே வந்து வராதிங்க. ஸ்கூல் புக்ஸு கேள்வி வந்து கேட்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்க, வெளியே வந்து படிக்கணும் இல்லை. அந்த அடிப்படை இங்கே தான் வந்திருக்கு. 175 கேள்வி ஜிஎஸ் குரூப் 1 கேட்குறா, 90 கேள்வி இங்கே தான் வரும். 75 கேள்வி குரூப் 2 கேட்குறான், 30-35 இங்கே தான் வந்து வரும். அந்த பேஸ் அது முக்கியம் இல்லை. இப்போ கட் ஆஃப்க்கு 150 வேணும் குரூப் 1க்கு. அந்த 150ல் 80 இங்கே கிடைக்குது, 90 கிட்டே கிடைக்குது. அப்போ உங்களுக்கு 60% மேலே நீங்கள் கிடைச்சாச்சு. பேலன்ஸ் ஒரு 40% தான். அந்த 40%க்கு நீங்கள் தேடி போகிறத விட ஃபர்ஸ்ட் கையில் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக வந்து முடிச்சிடணும். ஓகேவா? நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே இது முக்கிய நிலை இல்லாமல் இது கம்ப்ளீட்டாக முடித்தா தான் உங்களால் அடுத்த அளவுக்கு போக முடியும். இதை ஒமிட் பண்ணுறவங்க நீங்கள் டிஎன்பிசி ஒமிட் பண்ணிடலாம். ஒரு அகாடமி புக்கு கொடுக்குறாங்க, டெஸ்ட் கொடுக்குறாங்க, கிளாஸ் கொடுக்குறாங்க, வெளியே படிக்கலாம், அதெல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் திங் கையில் இருக்க சோர்ஸை ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிடணும். ஓகே, அடுத்தது டிகிரி லெவல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இவங்க தாங்க. இவங்க எல்லாம் வந்து பிரைமரி, அதாவது மார்க்கெட்டில் இன்னும் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. நான் இல்லைன்னா சொல்ல, இதான் வந்து முக்கியம் அப்படின்னு கிடையாது, ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் ப்ரைமரியாக இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து முடிச்சிடணும். இப்போ பாலிட்டி எடுத்தால் லக்ஷ்மிக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஃபுல்லாக படிக்கணும். ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், ஃபார் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2 ஒரே புக்கு தான். இந்தியன் எக்கானமி சங்கர் கணேஷ், நீங்கள் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், குரூப் 1 படிக்கணும், குரூப் 2 படிக்கணும், குரூப் 2 படிக்கணும், அதே புக்கு தான், அதே சிலபஸ் தான். இப்போ நித்தி ஆயோக் ஒரே விஷயம் தான், ஃபினான்ஷியல் கமிஷன் ஒரே விஷயம் தான், யூஎன்டிபி ரிப்போர்ட் ஒரே விஷயம் தான். ஓகேவா? அப்போ அந்த கேட்குற கான்செப்ட் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? சிலபஸ் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இந்த ஒரு புக்கை முழுசாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வேணும். சோஷியல் இஷ்யூஸ் இருக்கா? எஸ், குரூப் 1க்கும் வேணும், குரூப் 2க்கும் வேணும். சயின்ஸ் அண்ட் டெக் குரூப் 1க்கும் வேணும், குரூப் 2க்கும் வேணும். என்சிஆர்டி புக் படிக்கணுமா? எஸ், குரூப் 2க்கும் தேவைப்படுது, குரூப் 2க்கும் தேவைப்படுது, குரூப் 1க்கும் தேவைப்படுது. இந்தியா இயர் புக், கரண்ட் அஃபேராக அங்கே வந்து பிறகு தேவைப்படுது. அப்போ இந்த எல்லா புக்ஸும் உங்களுக்கு குரூப் 2A நான் வீடியோ போட்டாலும் திரும்ப இதான போட போகிறேன், குரூப் 2 போடும் திரும்ப இதான வந்து போடுவேன், குரூப் 1க்கு இதான வந்து கொடுப்பேன். ஓகேவா? இதை மாற்றுக்கிறது கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A கம்பேர் பண்ணிக்கோங்க. சிலபஸ் வைஸ் எடுத்துகிட்டு எந்தெந்த விஷயம் காமனாக இருக்கும் அதை மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயத்துக்கு வந்து போகலாம். இதில் ஒரு சில புக்ஸ் எல்லாம் நான் பிடிஎஃப் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிடிஎஃப் எல்லாம் நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து போடுறேன், லிங்க் ஜாயின் பண்ணி அதை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேர் புக்கு வாங்க முடியாமல் போகலாம்,
அண்ட் ஒரு சில பிடிஎஃப் நம்ம கொடுத்தோம்னா காப்பிரைட் இஷ்யூலாம் வந்து வரும். டெலகிராம் குரூப்லாம் பேன் பண்ணி வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கலாம். கிடைக்கிறப்ப நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதை வந்து குரூப்பில் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் இதே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா டெலகிராமில் கொடுக்கும்போது காப்பிரைட்டு மொத்தமாக பேன் பண்ணுற குரூப்பே வந்து இருக்காது. பட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா நம்ம தப்பிச்சிடலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எடிட் பண்ணிட்டு போயிடலாம். நான் கிடைச்சா வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். ரைட். அண்ட் கண்ணா பின்னான்னு கச்சா முச்சான்னு ஏகப்பட்ட சோர்ஸ் நீங்கள் வாங்கிக்க வேணாம். கையில் ஃபர்ஸ்ட் என்ன சோர்ஸ் வந்து இருக்கோ அந்த சோர்ஸை முழுமையாக அதை முடிச்சிடுங்க. இதெல்லாம் வந்து முடிச்சிட்டப்பா, லட்சுமிகாந்த் ஃபுல்லாக பாலிட்டி இருக்கா, 6 to 12 ஃபுல்லாக முடிச்சிட்டேன், லட்சுமிகாந்த் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், எப்படி வேணால் ஆன்சர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து போங்க. ஓகேவா? கையில் என்னென்ன இருக்குது, உள்ளங்கையில் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையெடுங்க. கைக்கு பின்னாடி என்ன இருக்கோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்கலாம். நான் இதையும் படிக்க மாட்டேன், அங்கே வந்து போகிறேன் அப்படின்னா அதையும் படிக்க மாட்டீங்க. அந்த கட் ஆஃப் நமக்கு வேணும். 150 கட் ஆஃப் இருக்குன்னா மினிமம் எல்லாருமே ஆவரேஜாக படிக்கிறவங்களால 120 போட முடியும். அந்த 30 எங்கே அடி வாங்குதுன்னா இருக்கிற விஷயத்த ஸ்ட்ராங்காக படிக்காமல், கிளியராக படிக்காமல் மற்ற விஷயம் தேடி போகிறதாலே படிக்க மாட்டீங்க. அப்போ என்ன இருக்குதோ அதை இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் கிளியராக வித் பிவைக்கு கம்பேர் பண்ணி முக்கியமாக 23, 24, 25 இந்த 3 விஷயம் கம்பாரிசனோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் உங்களை அடிச்சுக்க யாரால முடியாது. நீங்கள் எந்த அகாடமி போனாலும் பரவாயில்ல, செல்ஃபாக படித்தாலும் பரவாயில்ல, தாராளமாக கிராக் பண்ண முடியும். டோன்ட் பிலீவ் எனி ரூமர்ஸ். புக்ஸ் எடுங்க, புக்ஸ் வாங்க, பிவைக்கு கம்பேர் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், சிலபஸ் எடுங்க, படிங்க, கிராக் பண்ணுங்கள். இதில் டவுட் எனக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராமில் நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம். அண்ட் 2026க்கான பேட்சஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.